குழுவை சார்ந்தவங்க அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு கிட்டத்தட்ட வந்து 25 வருஷம் நண்பர் அவர். எந்த இடத்துல எந்த விஷயம் பண்ணாலும் என்ன கலந்துக்குவாங்க. நான் அதுல SSLF கண்டிப்பா அதுல இருக்கும். பெற்றோர்கள் நிறைய பேர் இங்க வந்திருக்கிறோம். நம்ம மாணவர்கள் வந்து இன்னைக்கு நம்ம சமூகத்தில் நிறைய தவறான விஷயங்கள்லாம் ஊடுருவி வருது. நம்ம மெயினா பார்க்க வேண்டியது குழந்தைங்களை படிப்பு முக்கியம், அவங்களுடைய உடம்பு முக்கியம். என்ன செய்யறாங்க, இந்த போதை கலாச்சாரங்கிறது இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுல இருந்து நம்ம குழந்தைங்களை காப்பாற்றி கொண்டு வந்தது ஒரு பெரிய விஷயம். நம்ம குழந்தைங்க என்ன போன்ல பாக்குறாங்க, என்ன விளையாடுறாங்கிறது நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் வந்து நம்முடைய குழந்தைங்களை இந்த தேசத்துல ஒரு நல்ல தலைவர்களாக உருவாக்க முடியும். ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதே ஈகை சிலம்புல வந்து நம்ம சொன்னோம், சிலம்பாட்டத்துல வந்து கவர்மெண்ட்டுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு. நம்மளுக்கே தெரியும், இப்போ நிறைய வந்து சிலம்பத்துக்கு வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் சரி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம அத்தனை பேருமே இந்த தேசத்துல நம்ம எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும், எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலும் நம்ம மனிதனா பிறந்திருக்கோம். நம்ம தேசத்துல வந்து ஒரு குழந்தை அன்னைக்கு உருவாயிருக்கும். இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக, அது அரசியலா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், அதுல அத்தனை பேரும் எல்லா குழந்தைகளும் நம்ம தேசத்தை காக்கிற அளவுக்கு வளரணும்னு சொல்லி இன்னைக்கு இந்த நிகழ்வை பார்க்க வந்திருக்கவங்க அத்தனை பேரும், அத்தனை பேருடைய குடும்பமும் நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும். இந்த நிகழ்வு இன்னைக்கு வந்து எனக்கே உள்ள வரும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு ஸ்கூல்ல வந்து இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு குழந்தைங்களை வந்து காலையிலே வந்து ஒரு 8 மணிக்கெல்லாம் இவ்வளவு குழந்தைங்க, இவ்வளவு பேரண்ட் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு. அப்ப அந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்க மேல நம்மளுக்கு அக்கறை இருக்கு. நம்ம குழந்தைகளை நல்லா வளர்க்கணுங்கிற எண்ணம், அந்த எண்ணத்தோட இங்க வந்திருக்கவங்க அத்தனை பேரும், எல்லாருமே இன்னைக்கு கலந்துக்கிட்டவங்க அத்தனை பேருமே வெற்றியாளர்கள் தான். என்னுடைய வெற்றியை பாராட்டுகளை தெரிவித்து நன்றி படுகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் சந்துரு. நான் YGSFI உடைய மாநில செயலாளர். இளைஞர் விளையாட்டு சங்கத்தில் இந்தியா, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அதோடைய மாநில செயலாளர் நான். இப்போ வந்து மாநில போட்டி வந்து சென்னை மான்ஃபோர்ட் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பான இந்த போட்டியை வந்து அது சிறப்பு அழைப்பாளராக வந்து துவங்கி வைத்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் G. சக்திவேல் ஐயா அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இங்கே வரவேற்பு நிறைவேற்றவிருக்கும் மாஸ்டர் ஆஸ்டார் இயக்குனர், ஸ்டண்ட் மாஸ்டர் பவர் பாண்டியன் மாஸ்டர் மற்றும் குரு ஏழுமலை மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பு உரையாற்றி கொண்டிருக்கும் மாஸ்டர்ஸ்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நாங்கள் என்னென்னா, எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, நான் இவ்வளோ மாணவர்கள் இங்கே இருக்கிறோம், இங்கே மட்டும் இல்லை, ஓவரால் இந்தியாவிலேயே சிலம்பத்தை வந்து பாரம்பரிய கலையம், இந்த கலையை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் மட்டும் தான் போராடிட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு அரசாங்கம் எந்த ஒரு உதவியும் செய்கிறது கிடையாது. எங்களுடைய கோரிக்கையை அரசாங்கம் இதை வந்து முன்னெடுத்து ஒரு நல்ல நிலைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸாக எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேணும்னு கேட்டுக்கிறேன். புதுசாக வந்திருக்கிற முதலமைச்சருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே 3% கொடுத்துருக்கீங்க. ஆனால் அந்த 3% நாங்கள் கொண்டு போய் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தா எங்கேயுமே அந்த சர்டிஃபிகேட் வேல்யூ கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஒன்லி SDAT மட்டும் தான் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அப்போது இதை வந்து ஒரு ஒழுங்குமுறை நடத்தணும். இருக்கிற அத்தனை மாஸ்டரும் சேர்ந்து அங்கங்கே ஒரு ஃபெடரேஷன் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு, இதுக்கு நான் தான் தலைவன், இதுக்கு நான் தான் தலைவன், நான் வந்து ஃப்ரீயாக நடத்துகிறேன், நான் 500 ரூபாய்க்கு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. இதை வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு இதை வந்து கையில் எடுத்துக்கணும். எங்களுடைய கோரிக்கையை தான் தமிழ்நாடு அரசு இதை கோரிக்கையை எடுத்து நீங்கள் முன்னே நிறுத்தினீங்கன்னா இது வந்து ஒரு வரைமுறையாகவே இருக்கும். அதுக்கு என்ன ஒத்துழைப்பு வேணாலும் நாங்கள் மாஸ்டர்ஸ் ஆகிய நாங்கள் தயாராக இருக்கோம். ஒரு சில பேர் வந்து ஒரு ஃபெடரேஷன் ஆரம்பிச்சு நிறைய கொள்ளடிக்கிறாங்க, தான் சுயநலத்துக்காக பணம் சம்பாதிச்சுக்கிறாங்க தவிர ஒரு பொதுமக்களுக்காகவோ பிள்ளைங்களுக்காக எந்த ஒரு வேலையும் பண்ணுறது கிடையாது. இதன் வாயிலாக நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவியாக இந்த ஏழை மக்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பணக்கார விளையாட்டு கிடையாது. இது வந்து ஒரு ஏழையோட விளையாட்டு, ஒரு பாரம்பரிய விளையாட்டு, இது ஒரு தமிழன் விளையாட்டு. இதை எங்களுக்கு வந்து நீங்கள் மீட்டு தரணும் அப்படின்ற ஒரு மாபெரும் கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஈகே ராஜ் சிலம்பம் அகாடமி நடத்தும் மாபெரும் மாநில அளவிலான சிலம்ப போட்டிக்கு கிட்டத்தட்ட 1200லேருந்து 300 மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதியான மாணவர்கள். இந்த போட்டி சீரும் சிறப்புமாக ஈகே ராஜ் டீம் நடத்தி கொண்டு இருக்கின்றது. இதன் வாயிலாக அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த சிலம்ப போட்டி முறையாகவும் நேர்த்தியாகவும் நடத்துவதற்கு
தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு சரியான ஆசான்களை அணுகி அந்த போட்டி நடத்துவதற்கு 200 பேர் கொண்ட குழு அமைத்து அவங்க தலைமையில் இந்த போட்டி நடத்த வழிவகுக்கணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து மாவட்டத்திலையும் சிலம்பு போட்டிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது, முறையாக இல்லாமல் இருக்கிறது. அது முறைப்படுத்தி நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. என் பேர் வனிஷா. நான் வந்து 8 வயசுலேருந்து இந்த கற்றுட்ருக்கேன். இப்போ பயிற்சியாளராக வந்து என்னோடய கிளாஸில் வந்து நான் இருந்துகிட்ருக்கேன். இதில் என்னென்னா, இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் கேர்ள்ஸ் அவங்களுக்கு வந்து சேஃப்டிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. இதை வச்சு அவங்க வந்து இது வந்து ஒரு தற்காப்பு கலை தான். இதை வச்சு அவங்க வந்து மேலும் போகலாம். இப்போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூட இதிலேருந்து அவங்க தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இது வந்து ஏஜ் அப்படின்லாம் இல்லை, 5 வயசுலேருந்து எத்தனை வயசு வரைக்கும் வேணால் கற்றுக்கலாம். எங்கள் கிளாஸ்லேயும் வந்து ஒரு 30+ அந்த மாதிரிலாம் கூட கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் இவ்வளோ கற்றுக்கிட்டுமே எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. அதுக்காக மட்டும் பார்த்துட்டு ஒரு ரெக்வஸ்ட்டாக நாங்கள் சொல்கிறோம், இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என் பேர் பாலாஜி. நான் ஈகராஜ் சிலம்பு பயிலேருந்து ஒரு பயிற்சியாளராக இருக்கேன். நான் வந்து 9 வயசுலேருந்து கற்றுக்கிறேன். ஆனால் நானும் ஃபுல்லாக கற்றுக்கிறேன்னு கேட்டால் சிலம்பத்தை பொறுத்த வரைக்கும் எண்டிங்னே கிடையாது. ஒரு வகைராவுக்கு ஒரு பாடம் வந்து வேரியேஷன் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் என்னன்னா இங்கே வந்து என்ன நடக்குது, எங்களுக்கு சரியான இது இல்லை. இப்போ என்கிட்ட ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 3மே இருக்குது. 2 இன்டர்நேஷ்னல் மெடல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் கவர்மெண்ட் வேலைக்கு போனேன்னா எனக்கு வந்து அந்த அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. எப்படி சொல்கிறது, இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணேன். அங்கே எடுத்துன்னு போய் கொடுத்தா எனக்கு வந்து அந்த வேல்யூ இல்லை. ஃபுட்பால், கிரிக்கெட் மற்ற எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. ஆனால் சிலம்பத்துக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தெரியுபடி. ஆனால் தமிழோட பாரம்பரிய கலை தான் நம்மளுது சிலம்பம். ஆனால் இதுக்கு ஏன் முழுசாக அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. இப்போ வந்திருக்க நம்ம சிஎம் ஆச்சு சிலம்பத்துக்கு ஒரு முழுசாக ஒரு அங்கீகாரம் கொடுத்து, அதாவது எப்படி சொல்கிறது, இது வந்து பண்ணுறாங்க பசங்க, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் அதிகமாக இருக்கும். நம்ம தமிழோட பாரம்பரிய கலை இது, அதுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். இது எங்களோட ஒரு ரெக்வெஸ்ட் தான், பண்ணால் நல்லாயிருக்கும். வணக்கம், என் பேர் சிஎம் கிருத்திகா. நான் ஈகேராஜ் சிலம்பம் பயிற்சி பயிரில் பயிற்சியாளராக இருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக சிலம்பம் கற்றுட்ருக்கேன். இந்த ஃபீல்டில் வந்து நாங்கள் நிறைய காம்படிஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் லெவல், நேஷ்னல் லெவல் எல்லாத்துக்கும் போயிருக்கோம். பட் எனக்கு எங்கேயுமே வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை. இன்னதான் ஒரு 3% அங்கீகாரம் கொடுத்துருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த முக்கியத்துவம் இந்த சர்டிஃபிகேட்ஸ்க்கெலாம் கொடுத்ததே கிடையாது. அப்புறம் சிலம்பம் கற்றுக்கிட்டா வந்து இந்த பசங்கள்லாம் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்காங்க, ஃபோன்ஸில் அடிக்டடாக இருக்காங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு இது மாதிரி சிலம்பம் இந்த ஸ்போர்ட்டுன்னு இல்லை, நிறைய ஸ்போர்ட் கற்றுட்டு இதை நல்லா வளர்த்து விடணும்.